பாடி பாட்டு பாடி நல்ல ஆட்டம் ஆடி பாட்டு பாடி நல்ல ஆட்டம் பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி ஆட்டம் பாடி ஆட்டம் பாடி ஆட்டம் பாடி பாட்டு பாடி போட்டார விட்டு விட்டு வந்தோம் ஐயா விட்டு விட்டு வந்தோம் ஐயா நாங்க சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா சரியான நேரத்துக்கு வந்தோம் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன் ஐயா எங்கத்த வீட்டுக்கு போறீங்க அதுக்குள்ளேயுமா வீட்டுக்கு போறிய போயிட்டு வந்துருவாங்க. அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிய பெருமக்கள், இனதரமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெள்ள தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் எங்களது செல்வக்குமார் ஆடியோஸ் ஈசனத்தம் உரிமையாளர் கௌதம் செல்வக்குமார் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு சகோதரர் மிருதங்க ஜாம்பவான் MKT விக்னேஷ் அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குட்டி அன்போடு வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். கரூர் மாவட்டம் அரவங்குறிச்சி ஸ்ரீ மகமாரியம்மன் மண்டல அபிஷேக விழாவை முன்னிட்டு நமது கலைத்தண்டல் நாடக ரசிகர்கள் நற்பணி மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து வழங்கும் நாடக அழைப்புதல் மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் ஓடிய மானும் தேடிய குகனும் என்னும் வள்ளி திருமணம் என்னும் நாடகம் இந்த மேடையில் சிறப்பாக நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் அன்போடு வருக என் அன்போடு வரவேற்கும் இப்படிக்கு கலைத்தொன்றில் நாடக ரசிகர்கள் நற்பணி மன்றம் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் ஓ மகேஸ்வரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் அரவங்குறிச்சி மற்றும் நமது புங்கம்பாடியைச் சேர்ந்த தங்கராஜ் ஜெயம் கலைக்குழு அண்டு நாடக அமைப்பாளர் அன்பு உள்ளங்கள் உங்களை அன்போடு வருக அன்போடு வரவேற்கின்றார்கள். இந்த நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக அன்போடு வருக அன்போடு வரவேற்கின்றோம். இன்னைக்கு எல்லாமே சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. மொதல் மைக் செட்டுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி. அது என்னமோ தெரியல, மை செட்டுக்காரவங்க தனியாக ஒரு சங்கம் வச்சு நடத்துவாங்க ஓலருக்கு. என்ன சங்கம் அது? அது என்ன சங்கம்னு அது அவங்களுக்கு தானே தெரியும். ஒளி அமைப்பு சங்கம் கூட தனியாக போட்டு வச்சு நடத்தலாம். அவங்க தனியாக ஒரு கூட்டம் போட்டு 2025 குறைஞ்சது ஒரு 100 நாடகக்காரங்களை கொல்லணும்டான்னு பேசி வச்சிருப்பாங்க ஓலருக்கு. போகிற ஊரில் பூரா எங்களுக்கு மை செட்டு விளங்கலை, ஒல்லியும் சொல்லவும் முடியாது. ஆனால் மேடையில் வந்து மை செட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், இது தொழில் தர்மம். ஆனால் மனசார சொல்கிறோம், ஆத்தா மாரியாத்தா சன்னிதானத்துக்கு முன்னாலும் சொல்கிறோம், உண்மையிலே ஒளிவில் அமைப்பு ரொம்ப நிறைவாக இருக்குது. சூப்பர். அதை விட இன்னைக்கு மக்கள் நல்ல சிறப்பான மக்கள், நல்ல பெண்கள்லாம் அழகாக உட்காந்து நாடகத்தை பார்க்குறாங்க. என்ன உங்களை நினைச்சாத்தே எனக்கு அல்லையே கவ்வுது. நான் எப்பொழுதும் ஆண்களை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏன்னா கடைசி வரைக்கும் எங்களை உட்கார வச்சு வண்டியில் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே போவாங்க. ஆனால் தாய்மார்கள் எப்படி கிடையாது, பப்புன் டான்ஸ் வரைக்கும் தான் ஒரு குரூப் உட்காந்துருக்கோம். இந்த கடைசியில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்கள அந்த பப்புன் டான்ஸ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பப்புன் டான்ஸை பார்த்தானே அவங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அங்கிட்டு உட்காந்துருக்காங்களா? இங்கிட்ட உட்காந்துருக்காங்கள தாய்மார்கள்லாம். இவங்க எது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க? எது வரைக்கும்? இந்த நந்தவனத்துல நான் பொம்பளை வேஷம் போட்டு வருவேன்ல, ஆமா, அது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்தானே அவங்களும் கிளம்பிடுவாங்க. கடைசி வரைக்கும் உட்காந்து எப்பா முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமண காட்சியை பார்க்கணும்யா அப்படின்னு உட்காந்து பார்க்கக்கூடிய வர்க்கம் யார் தெரியுமா? யாரு? நம்ம ஆண்கள் வர்க்கம் தான். அந்த வகையில் ஆண்கள் வர்க்கத்தை நான் ரொம்ப நன்றி சொல்றேன். மாப்பிள்ள ஐயா அப்படி சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல அரவக்குறிச்சியில பெண்கள் யாரும் வீட்டுக்கு போக மாட்டாங்க. முழுமையா நாடகத்தை பார்த்துட்டு தான் போவோம். ஏன் எப்படி சொல்றீங்க? எல்லாரும் பார்த்துட்டு தான். அப்படி அவங்க எந்திரிச்சு போனாங்கன்னா காலையில உங்க சாமான கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் வித்து விடுவேன். சம்பளத்தை வாங்கிட்டு போங்க சொல்லிவிட்டேன். அந்த நிக்கிறவங்களை தயவு செய்து உட்காருங்க நண்பர்கள், தயவு செய்து உட்காருங்க. என்னமோ கோர்ட்ல வாய்தாவுக்கு நிக்கிற மாதிரியே விற்கிறீங்க. எங்க போனாலும் இந்த நிக்கிற பழக்க வழக்கம் போக மாட்டேங்குது. டாஸ்மார்க் கடைக்கு போனாலும் நிக்கிறான், டீ கடைக்கு போனாலும் நிக்கிறான், இங்கேயுமா நிக்கிறான். தயவு செய்து உட்காருங்க, நல்லா இருப்பீங்க. உட்காருங்க. இப்போ திருப்பிட்டு கேட்பீங்க, ஏன் வெண்ண நீ மட்டும் நிக்கிற, நீ உட்கார வேண்டியதானே திருப்பிட்டு என்ன கேட்பீங்க? ஏன்னா நம்மளுக்கு ஊழ கூசும் நிறைய இருக்குமா இல்லையா? நான் நிக்கிறேன்னா சம்பளம் வாங்குறேன், சம்பளம் கொடுக்குற முதலாளியே நீங்க, நாங்க தொழிலாளிங்க. இன்னைக்கு ஒரு பொழுது உட்காந்துரும் நாடகத்தை பாருங்க. நான் உட்காந்தேன்னா நாடகம் உட்காந்துரும். தயவு செய்து உட்காந்து நாடகத்தை பாருங்க. உங்களை கையெடுத்து கும்புறேன். உட்கார மாட்டீங்களா?
எனக்கு தான் பாப்பீங்களா? நேத்தி கடை. சரி பர நேத்தி கடைலாம் இல்ல, குண்டில மூலமா இருக்கும், அதனால உட்கார முடியாது. இல்லைன்னா சில பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு கூட பண்ணியிருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க நின்றுக்கிட்டு நாடகத்தை பார்த்தா என்ன, உட்காந்து நாடகத்தை பார்த்தா என்ன, அவ்வளவுதான் அவ்வளவுதான். எங்களை செருப்பிட்டு நீங்க அடிச்சாலும் சரி, எங்களை நீங்க விளக்க மாத்தாலும் அடிச்சாலும் சரி, இந்த ஊர் காசை நாங்க வாங்காம போக மாட்டோம். நாங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. மென்மேலும் இந்த அரங்கத்துக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வருவதற்கு வாய்ப்பினை வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு சகோதரர் மிருதங்க ஜாம்பவான் விக்னேஷ் அவர்களுக்கும் நம்ம அந்த நன்றியை நாங்கள் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவர் நினைச்சிருந்தாருன்னா பக்கத்துல தான் கரூர், அங்கேயே நடிகர்கள் பூரா போட்டு கொண்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் செய்யப்படாதியா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா செய்வோமே. மதுரையிலேருந்து ஒரு 4 பேரை வர வைப்போம், இங்கிருந்து ஒரு 2 பேரை வர வைப்போம், மேலூர்லேருந்து ஒரு ஆளை வர வைப்போம்னு சொல்லி எல்லாத்தையும் கலப்படமாக கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுவும் இந்த பகுதிக்கு இந்த மேடைக்கு நான் வந்தது கிடையாது. முதல் முறையாக எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் விக்னேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி வணக்கம். அதனால அமைதியா இருந்த நாடகத்தை பாருங்க, அதுக்குன்னு ரொம்ப அமைதியா இருந்துடாதீங்க, நல்லா இருக்காது. ஆமாமா. ஏன்னா பெட்டிக்கார் பாட்டு பாடும்பொழுது நீங்க கை தட்டதெல்லாம் நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பனா மக்கள் நல்லா ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உணர்றேன். இப்ப நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத எதை வச்சு நாங்க தெரிஞ்சுக்க முடியும்? உங்க கைதட்டை வச்சுதான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும். நாடக கலைஞர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி யாருன்னா ரசிகர்கள். நீங்க தான் எங்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. நாங்களே வீட்டுல இருந்து வரும்பொழுது பல டென்ஷன்ல தான் வருவோம். வீட்டுல சண்டை போட்டு வந்திருப்போம், பிரச்சனை இருக்கும். சங்கத்துக்கு வந்து அங்கேயும் பிரச்சனை, வண்டியில ஏறும்பொழுது பிரச்சனையோட தான் ஏறுவோம். சரி போற ஊர்லயாவது மக்கள் முகத்தை பார்த்து சந்தோஷமா தொழில் பண்ணுவோம்னு சொல்லி வெளியில வருவோம். இங்க வந்து சில பேர் பாருங்க என்னமா வப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி உருளே வாக்குறது, தொழில் பண்றதுக்கு ஆர்வமே இல்லாம போயிடும். அதனால நல்ல கலகலப்பா சந்தோஷமா உட்காந்து நல்ல கைதட்டி நாடகத்தை நல்லா ரசிங்க. ஏன்னா அந்த கைதட்டு தான் எங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய மகுடம். இப்ப ஒரு பாட்டு பாடும் பொழுது நீங்க கைதட்டினீங்க, அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாட்டை நல்லா ரசிக்கிறாங்க, அப்ப இசைஞானம் இருக்கு அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவே பேசும் பொழுது நீங்க கைதட்டினீங்கன்னா எப்பா பேச்சை ரசிக்கிறாங்கப்பா, அப்ப நான் மேற்கொண்டு நல்ல விஷயங்களை பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். சரி பாடும் பொழுதும் கைதட்டாம, பேசும் பொழுதும் கைதட்டாம, ஆடும் பொழுது கைதட்டினீங்கன்னா சரி ஆட்டத்தை விரும்புறாங்க போல இருக்கு, மேற்கொண்டு ஒரு 10 நிமிஷம் ஆடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கொடுக்கும். எதையுமே கண்டுக்காம கைதட்டாம அமைதியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. தக்காளி எதுவுமே பிடிக்கலையா மண்ணவாரி தூத்துங்க, கல்ல விட்டு அடிங்க, நாசமா போங்கடான்ச்சு. வேற என்ன செய்ய, கைதட்டுங்கன்னு சொல்லத்தான் முடிய. கைதட்டதும் கைதட்டாததும் உங்களுடைய விருப்பம். அதனால நல்லா கைதட்டி சந்தோஷமா உட்காந்து நாடகத்தை பாருங்க. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்னதுன்னா நாடக கலைஞர்களுக்கு சாப்பாடு வந்த உடனே நல்ல நாட்டுக்கோழி சாப்பாடு வேணுங்கிறத நல்லா வயிறார சாப்பிடுங்கன்னு சொல்லி நல்லா உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு, இலை மட்டும் ஏன் ஜெய்ஸுக்கு இலை, ஆமா அதுல ஒரு அண்ணன் 2 கரண்டி கறியை வச்சு எனக்கு தூக்கி வாரி ஓட்டுருச்சு. அந்த அளவுக்கு வந்த கலைஞர்களுக்கு பெத்த தாய் போல பக்கத்துல இருந்து எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. அன்பு விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா போதும் சொல்றதே 2 தான். என்னது? ஒண்ணு சாப்பாடு. சாப்பாடை வைக்கும் போது நம்ம சொல்லுவோம் அண்ணன் வைக்காதீங்க, ஐயா போதும், ஐயா அண்ணன் முடியாது போதும், இது ஒண்ணு. 2வது எது தெரியுமா? காவல்துறையாட்ட அடி வாங்கும் போது ஐயா அடிக்காதீங்க, ஐயா உண்மையை சொல்லிடுறேன், ஐயா வேணாம், ஐயா போதும்யா, ஆடலுக்காரன் ஐயா கணேஷ் மேல வைக்கிறாரு ஒரு பேச்சுக்கு. அப்ப போதும்னு சொல்றது என்ன? ஒண்ணு சாப்பாடு, ஒன்னு அடி. மித்த எந்த விஷயத்தையாவது நம்ம போதும்னு சொல்லுவோமா? அப்ப இந்த போதும்னு சொல்லக்கூடிய வர்க்கம் யார் தெரியுமா? தாய்மார்கள் மட்டும்தான். அந்த வகையில தாய்மார்களை நம்ம பாராட்டணும். ஒரு 70 வயசு 80 வயசு ஆயிடுச்சுன்னு இந்த வயசான தாய்மார்களை பாருங்க, திண்ணையில உட்காந்துருப்பாங்க. அவங்களை நல்லா கவனிச்சு பாருங்க, தலை மட்டும் தனியா ஆடும். வேணாம் 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 வேணாம், போதும் 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 போதும், முருகா முருகா முருகா, தலை பிடிச்சு ஆடும். ஆனா ஆண்களுக்கு பாருங்க 90 வயசானாலும் சரி தலை இப்படி ஆடாது. வேணும் 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 வேணும், இன்னும் வேணும் வேணும், சரக்கு வேணுமா, வேணும் வேணும், கணேஷ் போல வேணும் வேணும், பொம்பளை வேணும் வேணும் வேணும், வேகமாடும். அட கிழட்டு தாயிலி, வயசான காலத்துல என்னடா செய்வேன், முடியலன்னாலும் உருட்டிட்டாவது கிடப்பேன், வேணும் வேணும் வேணும். எப்ப நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டு எப்ப நம்ம இப்படி ஆட்டுறோமோ அப்பதான் நல்லா இருக்க முடியும். அந்த அளவுக்கு வந்த கலைஞர்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு. அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி வணக்கம். ஏன்னா உழைக்கிறதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான். ஒரு மனிதனுக்கு 3 பிரதானம்: உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இதுதான் ஒரு மனிதனுக்கு 3 பிரதானம். அப்பல இன்னொன்னு இருக்கு ஐயா, இன்னொன்னு இருக்கு. தெரியும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு. சரக்கு, சைடிஷ், கப்பு, அடிக்க சரக்கு. இந்த பழக்கம் உங்களை விட்டு போக மாட்டேங்குது. கொஞ்சமாவது திருந்துவீங்கன்னு பார்த்தா திருந்த மாட்டேறீங்களே. இப்போ ஒண்ணு இல்ல மாமா,
நீங்க பெரிய ஒரு பலவாத்திய கலைஞர், உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேளுங்க. முதல்ல இந்த ராப்பு சக்கரை அரிப்பேன் பாத்திருக்கீங்களா? ஆமா பாத்திருக்கேன். பாத்திருப்பீங்களே? ஆமா, நான் பாத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் பாத்திருக்கேன். ராத்திரி 9 மணி 9:30 மணி ஆச்சுன்னு வைங்களேன், வீட்டு வாசல்னு ராப்புச்சக்காரன் கத்துவான். எப்படி? அம்மா தாயே பழச்சிருந்தா போடுங்கம்மா கத்துவான் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இப்ப எங்கேயாவது அந்த ராப்புச்சக்காரனை நம்ம பார்க்க முடியுதா? பார்க்கவே முடியல. எங்க போனாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல தாய்மார்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல மாமனார் மாமியார் புருஷன் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் சோத்தை போட்டுட்டு இருக்கிற சோத்துல பழைய தண்ணியை ஊத்திடுவாங்க. ஆமா ஆமா. பழைய கஞ்சியை மாத்தி வச்சிருவாங்க. அப்ப அந்த ராப்பச்சக்காரன் வந்து பிச்சை எடுக்கும் பொழுது அந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்க, ராப்பச்சக்காரன் கத்துறியான் அப்படின்னு சொல்லி இந்த பழைய கஞ்சியை கொண்டு வந்து அந்த கிண்ணத்துல வந்து ஊத்துவாங்க. அவன் என்ன ஒரு வீட்டுல பிச்சை எடுப்பான், ஒரு வீட்டுல சாம்பார் வாங்குவான், ஒரு வீட்டுல காய் வாங்குவான், மொத்தமா வச்சுக்கிட்டு அவன் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடும் பொழுது அந்த குடும்பத்தை வாழ்த்துவானா. அந்த வீட்டுக்கு போனேன், அந்த புண்ணியவதி பழைய கஞ்சி ஊத்துச்சு. இந்த வீட்டுக்கு போனேன், அந்த புண்ணியவதி குழம்பு ஊத்துச்சு. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராப்பச்சக்காரை வாழ்த்துவானா. இப்ப எங்கேயாவது அந்த ராப்பச்சக்காரனை பார்க்க முடியுதா? பார்க்கவே முடியலையே. என்ன காரணம்? என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சோமோ அதோட ராப்பச்சக்காரன் பூரா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். என்ன பிரிச்சுக்க அதுக்கு எப்படி சம்பந்தம் என்ன இருக்கு மாமா. நம்ம தாய்மார்கள் காலையில சட்னி அரைப்பாங்க, சாயங்காலம் கெட்டு போனாலும் அதை விட மாட்டாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு கூட 2 நாள் வச்சு சாப்பிடுவாங்களே தவிர கொண்டு போய் கீழே ஊத்த மாட்டாங்க. அதனால ராப்பச்சக்காரன் பூரா பார்க்க ஆரம்பிச்சேன். நம்மளை விட பெரிய பிச்சைக்காரங்கள் ஆயிட்டாங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இனிமே இவங்களை நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி அம்புட்டு பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வகையில இவங்களை நம்ம திருத்தி இருக்கோம். அதனால கலைஞர்களுக்கு சாப்பாடு போட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அத்த மாரியாத்தால நினைச்சிருவோம். நவக்கிரக நாயகியே கருமாறு நலங்கள் யாவும் தருபவழி அருமாறி. நவக்கிரக நாயகியே கருமாறு நலங்கள் யாவும் தருபவழி அருமாறி. மங்கள வடிவான சங்கரியே, மங்கள வடிவான சங்கரியே, மாலவன் சோதரியே வைஷ்ணவியே, மாலவன் சோதரியே வைஷ்ணவியே. நவக்கிரக நாயகியே கருமாரி
கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கொரு வானியில் வெற்றி முரசு கட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலிதா என்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் மதுரை மாநகரைச் சேர்ந்த திருவாளர் டி.ஏ. ஜெயபாண்டியன் அவர்கள் இவரங்க மேடைகளை வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீங்க கானங்களாலே உங்கள் செவிகளை நீப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இணைசை கால இசைக்குயில் தென்னிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி நமது பாத்திபுனூர் அருகாமையுள்ள கள்ளிக்குடியைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரி திருமதி K.S. மல்லிகா தேவி அவர்கள் இவரங்க மேடைகளில் ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்கூறு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது மதுரை மாநகரை கண்டெடுத்த பாசமிகு அன்பு மாமா SVP கீதப்பிரியன் அவர்கள் இவரங்க மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆறுமணிய சக்கரவர்த்தி ஏனிசை திலகம் பாசமிகு அன்பு சகோதரர் கோவில்பட்டியைச் சேர்ந்த SS கலைமணி எம்காம் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆறுமணியும் அன்பாளர். வாசிக்கிறாங்க நம்மளும் கை தட்டணுமே அப்படின்னு. அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கை தட்டிடுவீங்க. இப்போ இந்த வாத்தியம் வாசிங்கள, இப்போ இந்த வாத்தியத்தை எப்படிலாம் வாசித்து காட்டணும்னு சொல்லி முத கொண்டு வந்தது யார் தெரியுமா? பெட்டிக்காரவங்க பேரை சொல்லி முடிச்ச உடனே சங்கீத ரீதியாக பாடுவாங்க. யாருன்னா தாத்தா KNP தாத்தா அவர்கள், பிரேம்குமார் வாத்தியார் அவர்கள், வரதராஜன் தாத்தா, மூக்கையா தாத்தா, இவங்களாம் எப்படின்னா கேசவன் தாத்தா இவங்களாம் எப்படின்னா இந்த சங்கீத ரீதியாக பாடுவாங்க. பாட்டு மூலியமாக மக்கள்கிட்ட பேர் வாங்குவாங்க. இதை கொஞ்சம் மாற்றுவோமே, பாடி பேர் வாங்குறத விட வாசித்து நம்ம பேர் வாங்குவோமே அப்படின்னு சொல்லி அந்த டென்ட்டை மாற்றினது யாருன்னா அங்குள்ள ஆசான ஹார்மோனிய கலைஞர் மரியாதைக்குரிய அன்பு அப்பா NS கணேசன் அவர்கள். அவர் தான் இந்த வாத்தியத்தை முதல்ல கைவலியாக வாசித்து கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் நிறைய ஹார்மோனிய கலைஞர்கள் அதை பின்பற்றியே வந்தாங்க. அற்புதமான ஒரு பாட்டு மண்ணின் இந்த அந்த பாட்டை அழகான முறையில் வாச்சிங்க, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டெல்லாம் அந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இளவட்டம், நம்மளை மாதிரி இளவட்டத்துக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். உட்காந்துருக்க ஆளுக பூரா பாருங்களேன், எல்லாம் வயசான ஆளுக. இப்போ அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பாட்டுன்னா எப்படி பாட்டு, வாழ்க்கையின் தத்துவத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி பாட்டு போட்டாதான் அவங்களுக்கு பிடிக்கும்.
அதுல ஐயா கண்ணதாசன் ஐயா பாட்டுன்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்ணதாசன் ஐயா பாட்டை கேட்டோன்னு வைங்களேன், ஒரு மனுஷன் வாழ்க்கையை வெறுத்து சாமியாரா போயிருவேன். கண்டிப்பா. அப்படி போட்டுப்பாங்க ஐயா கண்ணதாசன் ஐயா. எப்படி பாட்டு தெரியுமா? ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ குற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவது. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, பிறந்ததோ குற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன. செத்ததுக்கு அப்புறம் நம்ம கூட யார் வரப்போறா? பெத்த பிள்ளைய வரப்போகுதுங்களா? கட்டின பொண்டாட்டி வரப்போதா? இல்ல சொத்து பத்து வரப்போகுதா? ஒரு மஜ்ரு வராது. பிறக்கும் போது எப்படி நிர்வாணமா பிறந்தோமோ, குழிக்குள்ள இறக்கும் போது நம்மளை நிர்வாணமா தான் உள்ள இறக்குவாங்க. அவன் அம்பானியா இருந்தாலும் சரி, அருணாக்கரை ரத்திட்டா உள்ள இறக்குவாங்க. அப்ப போகும்போதும் எதையும் நம்ம கொண்டு போறதும் கிடையாது, வரும்போது எதையும் நம்ம கொண்டு வரதும் கிடையாது. அப்ப இந்த இடப்பட்ட வாழ்க்கையில நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, ஓன் ஜாதி பெருசு, ஏன் ஜாதி பெருசு, ஓங்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பணம், இதெல்லாம் எதுக்கு நம்ம சண்டை போடணும்? வாழ்ற காலங்கள் சிறிது காலமாக இருந்தாலும் தாய் பிள்ளையோட ஒற்றுமையா வாழ்ந்துட்டு சந்தோஷமா போயிடணும். அந்த காலத்துல 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்புறம் 120, அப்புறம் 100, அப்புறம் 80, அப்புறம் 60. இப்ப 40 தாண்டதே கஷ்டமா இருக்கு. சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய மாறி போச்சு. இந்த பெரியவங்களை உட்காந்துருக்காங்களா, இவங்களுக்கெல்லாம் எப்படி 65-70 வயசு இருக்கும். இவங்க வயசுக்கெல்லாம் நம்மளாம் உசுரோட இருப்போமா? ஏன்னா அந்த காலத்தில் கம்பங்குழு கேப்பக்குழு இதெல்லாம் குடிச்சு உடம்ப திரகாத்தமாக வச்சிருக்கு. இப்போ கூட அந்த வயிற்ற பாருங்க, 6 பேக்ஸ் எல்லாம் இருக்கும். நம்மளை தூக்கி பாருங்க, தொப்பை விழுந்து கிடக்கும். என்ன காரணம்? இப்போ பாஸ் ஃபுட்டுங்கிறான், சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா போய் தொலைடாங்கிறான். ஆமா, அது இப்போ சரக்கு நிறைய மாறி போச்சுங்க. அந்த காலத்தில் இந்த தென்னங்கல் பனங்கல் இதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. சரக்கு பேர் பார்த்துருக்கீங்களா? 18-48. 18 வயசுல சாப்பிடு, 48 வயசுல செத்துப்போம். அதே மாதிரி வீரன், சரக்கு பேரு வீரன். கட்டிங்க போட்டோன்னு முண்டை பிசாம படுத்து கிடக்கும், அது பேரு வீரனா. இப்படி எல்லாம் சரக்கு கண்ட சரக்கு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறோம். இதனாலே நம்ம அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் இருந்துச்சு பாட்டு. அதுக்கப்புறம் நடுத்தர பாடல்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கும். இப்போ பெரியவங்களுக்கு இளைஞர்களுக்கு இல்லை இந்த பாட்டு புரியும், தெரியும். இந்த சின்ன பசங்க உட்காந்துருப்பாங்க கூட்டத்துக்குள்ள, அவங்க நினைப்பாங்க என்னமோ இவங்க பாடுறாங்கடா, அந்த பப்புன்கார பையன் லூசு மாதிரி பாடுறியா, பெட்டிக்கார என்னமோ மண்ணில் இருந்த காதல் என்னமோ பாடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் புரியாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டுன்னா எப்படி தெரியுமா பாட்டு போடணும்? பணத்துக்காக என்ன விட்டு அவன் கூட போனியே, காசுக்காக என்ன விட்டு அவன் கூட. அந்த குரூப் மட்டும் ஆடுது பார்த்தீங்களா? உலகம் அது எதை நோக்கி போகுது பாருங்க. அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்திக்கப்பாக இங்க மத்தளத்தை இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் கொடையடை குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி பாசமிகு சகோதரர் கரூரை சேர்ந்த MKT விக்னேஷ் அவர்கள். இவரங்க மடைகளை மிருதங்கம் டோலா கண்டப்ப இந்த விழா